வணக்கம். இன்றைக்கி சாதா நாட்டு அடி போட்டு சிவன் கண் கூடை எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ப்ளூ கலரில் 8 அடியில் 20 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ரெட்டில் 8 அடியில் 12 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெட் கலர் ரன்னிங் ஒயர், இது மேலே ரன்னிங் ஒயர் வெள்ளை கலர் கொடுக்கலாம். இப்போ இந்த 3 கலரில் சாதாரண அடியில் சிவன் நாட் கூடை போடுறது இப்போ எப்படின்னு பார்த்துடலாம். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 அடியில் கட் பண்ணிக்கோங்க. 20 ப்ளூ 12 ரெட்டு. இப்போ எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். சாதா நாட்டில் அடி போடுறது. இப்போ பாருங்கள், ரெண்டும் சமமாக வச்சுக்கோங்க. இது ரன்னிங் ஒயரு. இது இதில் கொஞ்சம் இந்தளவு கேப்பு விட்டு பாருங்கள், இந்தளவு கேப் விட்டுருங்க. இந்தளவு விட்டுட்டு இதிலேருந்து அளந்துக்கங்க. இப்போ இதை மடக்கிடலாம். மடக்கிட்டு பாருங்கள், சாதா நாட்டு இது இப்படி உள்ள விட்டுருக்கங்க. இந்த முன்பக்கம் இருக்கிறதில்ல, பின்பக்கம் இருக்கிற ஒயரை எடுத்து அப்படியே மேலே போட்டுருங்க. மேலே போட்டுருக்கோங்க. இப்படியே பாருங்கள், இப்படி கொண்டு இப்படி வச்சுருங்க. இதில் முன்பக்கம் இருக்கிற ஒயர் இல்லை, பின்பக்கம் இருக்கிற ஒயர் எடுத்து அப்படியே இந்த கேப்பில் விட்டுருங்க. கேப்பில் விட்டு பாருங்கள், இதே போல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஒயர் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது ரன்னிங் ஒயரு. ரன்னிங் ஒயரை விட்டுட்டு மொத்தம் 4 ஒயர் இருக்குல்ல, 1 2 3 4 ரன்னிங் ஒயரை விட்டுருங்க. மற்ற 3 ஒயரையும் சரியாக இருக்கான்னு பாருங்கள். பாருங்கள், சரியாக இருக்குது. இது கொஞ்சம் கம்மியாக தானே இந்த ரன்னிங் ஒயர் விட்டோம். இப்போ இது ரெண்டும் சரியாக இருக்குது. இந்த அளவு இருந்தால் ஒன்றும் இல்லை, இந்த அளவு கூட குறையாக இருந்தால் ஒன்றும் இல்லை. அதிகமாக தான் இப்போ இந்த அளவு இருக்குன்ட்டு அது சரி பண்ணணும். இது ரன்னிங் ஒயரு. சமமாக வச்சுக்கோங்க. இது இப்படி மடித்து வச்சுக்கோங்க, சரியாக மடித்து வச்சுக்கோங்க. இது ரன்னிங் ஒயரு. ரன்னிங் ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த ஒயரை அப்படியே மேலே பாருங்கள், அப்படியே மேலே வச்சுடுங்க. மேலே வச்சுட்டு இந்த பின்பக்கம் ரன்னிங் ஒயர் இருக்குல்ல, அதை தூக்கி அப்படியே மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு இதில் முன்பக்கம் இருக்கிற ஒயரில் பின்பக்கம் இருக்கிற ஒயரு இதை எடுத்து அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த அப்படியே லேசாக இப்படி இழுத்தோம்ட்டா இந்த ஒயர் கம்மியாகும். பாருங்கள், இங்கே டைட் ஆகுறதுக்கொசரம் தான் அப்படி இழுத்துது. நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த 4 ஒயரை தனியாக வச்சுக்கோங்க. இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே மடிச்சுக்கோங்க. இந்த வெட்டி வச்சோம்ல அந்த ஒயர் 12 ஒயர் வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அதில் ஒன்று எடுத்து இப்படி சமமாக வச்சுக்கோங்க. இப்படி சமமாக வச்சு இப்படி மடிச்சுக்கணும். இது ரன்னிங் ஒயரு. ரன்னிங் ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த ஒயரை அப்படியே மேலே வச்சுடுங்க. மேலே வச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இது முன்பக்கம் இருக்கிற ஒயரில் பின்பக்கம் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த பாருங்கள், இந்த கேப்பில் விட்டுருங்க. இப்போ அந்த அடி வெட்டணும்ல அந்த ஒயர் இது சமமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு பாருங்கள், இதே போல் மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை அப்படியே மடிச்சுக்கோங்க. இதே போல் மடிச்சுட்டு அப்படியே இந்த ஒயரு அடி வெட்டணும்ல அந்த ஒயரு இதை அப்படியே வச்சுட்டு இந்த பின்பக்கம் இருக்கிற ஒயர் எடுத்து அப்படியே மேலே தூக்கி வச்சுடுங்க.
வச்சுட்டு இதில் முன்பக்கம் இருக்கிற வயரில் பின்பக்கம் இருக்கிற வயரு இந்த வலுவலுன்ட்டு இருக்குது. மேலே முன்பக்கம் இருக்கிற வயரு வலுவலுன்ட்டு இருக்குது. பின்பக்க வயர் வந்து இப்படி கொஞ்சம் பள்ளமாக சொரசொரன்ட்டு இருக்குது. அந்த கொஞ்சம் பள்ளமாக சொரசொரன்ட்டு இருக்குல்ல, அந்த வயரை தான் எடுத்து இதுக்குள்ளே விடணும். விட்டு அப்படியே இப்படியே கொண்டு வந்துடுங்க, கீழே இழுத்துடுங்க. கீழே இழுத்தோம்ட்டா இங்கே நம்மளுக்கு டைட் கிடைக்கும். அதனால 4 போட்டாச்சு. இன்னும் 2 போடணும். 2 இப்படி மடிச்சுக்கிட்டு சமமாக அப்படி வச்சுக்கிறணும். வச்சுட்டு இங்கே சமமாக அப்படி கொண்டு வந்துடுங்க. இது வந்து ரன்னிங் வயரை இப்படி மடிச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி மடிச்சுக்கிறணும். மடிச்சுட்டு இந்த வயரை மேலே வைக்கணும். வச்சுட்டு இதை எடுத்து அப்படியே மேலே போட்டுறணும். இது வந்து வலுவலுன்ட்டு இருக்குது. மேலே இருக்கிற வயரு அதை எடுக்கக்கூடாது. கீழே வந்து கொஞ்சம் பள்ளமாக சொரசொரன்ட்டு இருக்குது. அந்த வயரை எடுத்து இதுக்குள்ளே விடணும். இதை கொஞ்சம் இழுத்தோம்னா மேலே வந்து வயர் குறையும், கீழே டைட்டாயிரும். இங்கே டைட்டாயிரும். அதனால் பாருங்கள், 1 2 3 4 5 போட்டிருக்கோம். 1 போடணும். இப்போ 6 ரெட்டு போட்டிருக்கோம். 1 2 3 4 5 6 போட்டிருக்கோம். அடுத்து புழு 20 போடணும். 20 போட்டு பார்க்கலாம். அடுத்து புழு போடணும்னு சொன்னால அந்த புழு போட்டுரும். புழு 20 போட்டு பார்க்கலான்னு சொன்னோம்ல. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 20 போட்டாச்சு. இப்போ வந்து 6 ரெட் கலர் போட்டிருக்கோம், 20 ப்ளூ போட்டிருக்கோம். அடுத்து 6 ரெட்டு போடணும். பாருங்கள், இப்படி சமமாக வச்சுக்கோங்க. சமமாக வச்சுட்டு இதை அப்படியே மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு இது வந்து ரன்னிங் வயரு. ரன்னிங் வயரை இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சிட்டு இந்த வயரை அப்படியே பாருங்கள், மேலே வைக்கல வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ரன்னிங் வயரை அப்படியே மேலே தூக்கி போடணும். போட்டு முன்பக்கம் இருக்கிற வயரில் பின்பக்கம் இருக்கிற வயரை இதுக்குள்ளே விட்டுருங்க. விட்டு இந்த வயரை கொஞ்சம் இழுத்துட்டு இதை சரி பண்ணிடுங்க. டைட்டாக மட்டும் போட்டுருங்க. இப்படி மடிச்சுக்கிறணும். இந்த வயரை அப்படியே இது மேலே போட்டுக்கிறணும். இந்த ரன்னிங் வயரை தூக்கி மேலே போட்டுடணும். இந்த 2 வயருக்கு மேலே போட்டு பின்பக்கம் இருக்கிற வயரை எடுத்து இதுக்குள்ளே விட்டுறணும். பாருங்கள், 2 போட்டாச்சு. இதே போல் இன்னும் 4 போடணும். மொத்தம் 6 போடணும். 2 போட்டாச்சு. இன்னும் 4 போட்டு பார்க்கலாம். இப்போ 6 போட்டாச்சு. 1 2 3 4 5 6. பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெட்டு 6, ப்ளூ 20, ரெட்டு 6 போட்டாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் போட்டோம்ல வயரு, அது அளவுக்கு இதை கட் பண்ணிக்கிடலாம். இது வந்து ரன்னிங் வயரு. இந்த அளவு கட் பண்ணிக்கிடலாம். அடுத்து இப்போ கட் பண்ணோம்ல அந்த அளவுக்கு பழையபடி வயர் எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே போலயே போடணும்.
இது வந்து சென்ட்ரு வயரு, ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம்ல அந்த வயரு சென்ட்ரு வயரு. இங்கே வந்து ஒரு நாட் போட்டுக்கிடலாம். இப்போ நாட் போட்டோம்ட்டா மொத்தம் 12 வருஷம் போடணும். 12 வருஷம் இப்போ ஒரே பக்கம் போட்டால் இந்த பக்கம் வயர் வந்து பத்தாமல் போயிடும். அதனால் இந்த பக்கம் மாற்றி மாற்றி போடணும். அதனால் இதுதான் சென்ட்ரு. அதான் நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த ரன்னிங் வயர் இதை இப்படி மடிச்சுக்கிறணும். பாருங்க இப்படி மடிச்சாச்சு. இது அப்படியே மேலே, இது வந்து ரன்னிங் வயரு மேலே தூக்கி விட்டுறலாம். இது வந்து அடிப்பட்டது, இதுக்குள்ளே விட்டுறலாம். இப்போ இது ரன்னிங் வயரு, இது இப்படி ஒரு சுற்று பாருங்கள், இப்படி ஒரு சுற்று சுற்றிக்கிட்டு இப்போ இந்த நாட்டு பக்கத்தில் இந்த நாட்டு இருக்குல்ல, இங்கேருந்து இந்த வயர் எடுத்து இப்படி ஒரு சுற்று பாருங்கள், இதே போல் வரும். இப்போ இந்த வயர் ரன்னிங் வயரை தூக்கி மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு இப்போ சுற்றினோம்னா அந்த வயர் எடுத்து இதுக்குள்ளே விட்டுறலாம். பாருங்கள் இதே போல் தான். இதே போல் இந்த லாஸ்ட் வரையை போட்டு பார்க்கலாம். பாருங்கள் லாஸ்ட் வரையை போட்டாச்சு. லாஸ்ட் வரையை போட்டாச்சு. இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் லைன் இருக்குல்ல, அந்த வயரு, இந்த வயர் அளவு இந்த ரன்னிங் வயரை கட் பண்ணிக்கிறணும். பாருங்கள் இந்த அளவு கட் பண்ணிக்கிறலாம். இது வந்து ரன்னிங் வயரு. இப்போ இதே அளவு எடுத்து, இது வந்து சென்ட்ரு வயரு. பாருங்கள் இங்கே நாட் போட்டு வச்சுருக்கோம்ல, அதே போல் இங்கே ஒரு நாட் போட்டுடலாம். இப்போ அப்படியே திருப்பிக்கிறணும். திருப்பிக்கிட்டு இந்த சென்ட்ரு வயர் இருக்குல்ல, அந்த அளவு இந்த வயரை அளந்து எடுத்துக்கலாம். இந்த அளவு வயரை விட்டுட்டு இங்கே நாட் போட ஆரம்பிக்கணும். பாருங்கள் இது வந்து ரன்னிங் வயரு, இது எப்படி ஒரு சுற்று. இங்கே இந்த நாட்டு இருக்குல்ல, இந்த நாட்டில் இருக்கிற வயர் எடுத்து இப்படி ஒரு சுற்று சுற்றிக்கிறணும். இப்படி வரும். இப்போ வந்து இந்த அடியில் இருக்குல்ல, இந்த அடியில் இருக்கிற வயரை எடுத்து அப்படியே மேலே வச்சுக்கணும். இப்போ இந்த வயர் இப்படி ஒரு சுற்று சுற்றினோம்ல, பாருங்கள் இப்படி ஒரு சுற்று சுற்றினோம்ல, அந்த வயர் எடுத்து இதுக்குள்ளே விட்டுறணும். விட்டுட்டு அப்படியே இதை கொஞ்சம் கீழே இருக்கணும். இந்த வயர் கம்மியாகும். இப்போ அடுத்த நாட்டு, இந்த நாட்டில் வயர் எடுக்கணும். இது ரன்னிங் வயரு, இது இப்படி ஒரு சுற்று. இந்த நாட்டிலேருந்து வயர் எடுத்து இது இப்படி ஒரு சுற்று சுற்றிக்கிறணும். இந்த ரன்னிங் வயரை அப்படியே மேலே கொண்டு வந்துடணும். இப்போ இந்த வயரை இதுக்குள்ளே விட்டுறணும். இதே போல் தான் வரும். இது ரன்னிங் வயரு, இது இப்படி ஒரு சுற்று. இந்த நாட்டில் பக்கத்தில் இருக்கிற இந்த நாட்டிலேருந்து ஒரு வயரு, இந்த வயர் எடுத்து இப்படி ஒரு சுற்று. இப்போ இந்த கீழே இருக்குல்ல இந்த ரன்னிங் வயரு, அதை தூக்கி இப்படி மேலே வச்சிடணும். வச்சுட்டு இப்படி இதுக்குள்ளே விட்டுறணும். பாருங்கள் இதே போல் லாஸ்ட் வரையை போட்டுடலாம். இப்போ பாருங்கள் லாஸ்ட் வரையை போட்டாச்சு. லாஸ்ட் வரையை போட்டாச்சு. இப்போ வந்து இந்த ரன்னிங் வயர் இருக்குல்ல, ரன்னிங் வயரு
இந்த பக்கத்தில் இருக்குல்ல நாட் போட்டு வச்சுருக்கோம்ல, இந்த வயர் அளவு அப்படியே எடுத்து கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு கட் பண்ணிக்கிறணும். அடுத்து இந்த அளவு இப்போ கட் பண்ணோம்ல அதே அளவே எடுக்கணும். இந்த அளவு அப்படியே பையை அப்படி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு இங்கேருந்து இப்போ அளவு எடுத்தோம்ல அந்த வயர் இதை இங்கிட்டு விட்டு, இப்போ இது ரன்னிங் வயரில் இப்படி ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த நாட் வயர் எடுத்து இப்படி ஒரு சுற்று. பாருங்கள், இதே போல் போடணும். இது சென்ட்ரு வயரு, இந்த நாட் போட்டு வச்சுருக்கோம்ல இது சென்ட்ரு வயரு. இப்போ கீழே இப்போ மேலேயும் கீழேயும் இந்த வயருக்கு நாட் போட்ட வயருக்கு மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி போடணும். போட்டு 12 வருஷம் ஓட்டணும். இதே போல் 1 2 3 4 இப்போ 4 போட்டிருக்கோம். இதே போல் 12 போடணும். இந்த நாட் போட்ட வயருக்கு மேலேயும் கீழேயும் 2 பக்கம் மாற்றி மாற்றி போடணும். போட்டு பார்க்கலாம். பாருங்கள், 12 வருஷம் போட்டாச்சு. இந்த 2 இது போட்டால் 12 வருஷம் முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வருஷம் போட்டாச்சு. அதே போல் இந்த பக்கமும் 12 போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ நம்ம சென்டரில் மொதல் வருஷம் போட்டதில் நாட் போட்டு வச்சுருந்தோம்ல அந்த வயரை எடுத்துடலாம். அந்த நாட்டை கழட்டிடலாம். பாருங்கள், அதே போல் இந்த பக்கமும் அந்த நாட்டை இது பண்ணிடலாம். பாருங்கள், அடி போட்டாச்சு. சாதாரண நாட்டில் அடி போட்டிருக்கோம். மேலே சிவன் கண் நாட்டில் கூடை போடலாம். சாதாரண நாட்டு அடி, சிவன் கண் கூடை. இதை இப்போ ரெட் கலரில் ரன்னிங் வயர் கொடுத்துருந்தோம். அதை இந்த வயர் அளவுக்கு கட் பண்ணிடலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. அடுத்து மேலே எப்படி போடுறது, அடுத்து ஒயிட் கலர் ரன்னிங் வயராக கொடுக்கணும். மேலே சிவன் கண் எப்படி போடுறதுன்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.